அந்த காவலன் கீழே விழுந்து மூர்ச்சையாவான். தூக்கிலே போட்டார்கள். 20ஆம் தேதி செத்து போனான். ஆனால் அவன் உயிர் நண்பன், பள்ளியிலே படித்த நண்பன், பின்னர் கல்லூரியிலே படித்த நண்பன் தாமஸ் மூர் 8 வரிகளிலே ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதையில் அவனை நிம்மதியாக தூங்க விடுங்கள், சப்தம் செய்யாதீர்கள், அவன் இதோ தூங்குகிறான். இந்த பனிகால நேரத்தில் அந்த செடிகளில் இலைகளிலே இருந்த அந்த பனித்துளிகள் ஒவ்வொன்றாக விழுகிறதே, அது கண்ணீர் துளியாக சப்தமில்லாமல் அவன் மீது உருள்கிறது. நம் கண்ணீர் துளிகளும் உருள்கிறது அவன் கல்லறை மீது, அவன் புதைகுழியின் மீது. நம் நினைவுகளில் என்றைக்கும் அவன் நிரந்தரமாக இருப்பான். ராபர்ட் எம்மர்ட். அயர்லாந்து விடுதலை பெற்றது. பேச்சு ஆற்றல் என்பது வரலாற்றின் போக்கை மாற்ற வல்லது. ஈழ விடியலுக்கு இது தேவைப்படுகிறது. முள்ளிவாய்க்காலோடு முடிந்து விடவில்லை, இது புதிய பரிமாணம் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், புதிய பரிமாணம். இந்த தமிழகத்தினுடைய, தாய் தமிழகத்தினுடைய வீறு கொண்ட இளைஞர்கள், மாணவர்கள், அவர்கள் வீறு கொண்டு எழட்டும். நாம் இப்பொழுது ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவையில்லை. ஒரு புதிய இது அடுத்த கட்டம். மனிதகுலத்தின் மனச்சாட்சியின் கதவை தட்டுவோம். கொலைகார கூட்டத்தை கொண்டில் நிறுத்துவோம். அனைத்துலகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்போம். அதற்கு இந்த தாய் தமிழகத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் எழுந்தால் போதும். சிங்கள ராணுவம், போலீசும் வெளியேற்றப்படும். சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்படும். கோட்டங்களில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். உலகின் பல தேசங்களிலே வாழுகிற புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் அந்தந்த நாடுகளிலே அங்கு ஓட்டுப்பெட்டி வைத்து அவர்கள் வாக்குப்பதிவிலே பங்கெடுக்கக்கூடிய முறை வர வேண்டும். இதை உலகத்தில் முதலாக சொன்னவன் அடியேன் வைகோ என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். பொது வாக்கெடுப்பில் உலகத்தில் அந்த வெளிநாடுகளிலும் ஓட்டுப்பெட்டி வைக்கலாம் என்ற கருத்து அந்த 100 வருடத்தில் எவரும் சொன்னதில்லை. அவர்களை விட பெரிய அறிவாளியா? நான் இதில் அப்படியே ஆழ்ந்து போனவன். என் உயிர் என் வாழ்வோடு கலந்து போனது. நான் பேசியதெல்லாம் எங்கே தெரியுமா? நான் மறக்க முடியாத பேச்சு எது தெரியுமா? ஒலிராடாவில் பதிவு செய்யப்படாத பேச்சு. என் மனதுக்கு மிக உகந்த பேச்சு எது தெரியுமா? 1965 ஜனவரி 25 இரவு விக்டோரியா விடுதியின் மேல்தளத்தில் மொட்டை மாடியிலே நாங்கள் மாநில கல்லூரி மாணவர்கள் கூடினோம். மைக்கெல்லாம் கிடையாது. அந்த இரவில் நான் 30 நிமிடம் உரையாற்றினேன் அந்த மாணவர்களிடம். என் வாழ்க்கையில் இனியொரு முறை அப்படி உரையாற்ற முடியாது. ரத்தம் கொப்பளித்தது என்னுடைய வார்த்தைகளிலே. நெஞ்சில் பீரிட்டு அடித்தது அனல் கனல். மறக்க முடியாது. அதை போல 77 சேலம் சிறையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு மிசா கொட்டடியில் இருந்து தமிழ்நாட்டில் முதலாக கைது செய்யப்பட்டவன் திமுகவில் நான் தான். என்னை கூட கேட்டார்கள் நேற்றைக்கு டெல்லியிலே, உங்களை மிஸ்டர் கோபால்சாமி என்றல்லவா முதலில் அறிந்திருந்தோம். நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு பூரா போகுது, அவங்களோட அந்த குளிரில் நான் சூட்டில் போயிருந்தேன். எங்கள் கருப்பு துண்டு எங்கன்னு கேட்டுட்டு அப்போ கேட்டப்ப நான் சொன்னேன், கோபால்சாமிங்கிற பேர் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு வச்சது. எங்கள் அப்பா புற்றுநோயில் இறந்து போனார். எல்லோரும் என்னை வைகோ வைகோ என்று என் தோழர்கள் அழைத்ததனால் எனக்கு பேர் சூட்டிய 2 பேரில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அம்மா உயிரோடு இருக்கு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, எல்லாரும் பிரியப்படுறாங்கல்லப்பா, உங்கள் தாத்தா பேரையும் கூட முதல் எழுத்தை போட்டு தான் வீட்டில் எழுதி வச்சிருக்காரு 1923. நீ வைகோன்னே பேரை ரெக்கார்டில் மாற்றிக்கோன்னாங்க. என் தாய் பேரை வச்சு அவங்களே பேரை மாற்றிக்கிட சொன்னாங்க. அப்படியா? இட் இஸ் ஏ நியூஸ், எங்களுக்கு இது தெரியாதே. நாங்கள் இந்த பேர் இருந்ததுனால தான் நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வைஸ் சேர்மன் மிஸ்டர் ஹோஸ்ட் ஃபின்லாந்தினுடைய முன்னாள் பிரதமரை பார்க்க போனேன். இங்கிருந்து வெங்கல நடராஜர் சிலையை கொண்டு போனேன். அது கலை அம்சம் பொருந்தியது. நான் மதத்தின் பார்வையில் பார்க்கவில்லை. ஸோ பெரிய சுமக்க முடியாத சிலை தூக்கிட்டு போனேன் சுவிட்சர்லாந்தில். எனக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. நான் 4:50 போயிட்டேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வைஸ் சேர்மன் அவருடைய செக்ரட்டரி ஒரு சுவிஸ் லேடி, சுவிட்சர்லாந்து பெண்ணு, பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னு கார்டை கொடுத்தேன். மிஸ்டர் வைகோ, யுவர் நேம் சவுண்ட்ஸ் லைக் எ வெஸ்டர்ன் நேம். ஒரு மேலை நாட்டு பெயரை போல உச்சரிக்கிறது என்ன? நான் எங்கேயுமே பேசினா அதுக்கு ஏதாவது சொல்லாமல் இருக்க மாட்டேன். சிஸ்டர், இட் இஸ் நெய்தர் வெஸ்டர்ன் நார் ஈஸ்டர்ன், இட் இஸ் யூனிவர்சல்.
ஏன்னா we gave the concept of human brotherhood for the whole world, we Tamils. அதனால நாங்க உலகத்துக்கே ஒண்ணா இருக்கணும்னு சொன்னவங்க. உள்ள போன உடனே இந்த சிலையை கொடுத்தேன். ஓ ஹவ் பியூட்டிஃபுல், சோ எக்ஸலன்ட்னாரு. இது எங்களுடைய நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகிற ஒரு கோயில் இருக்கிற சிலையினுடைய அடையாளம். நான் ஏன் இதை கொடுத்து வந்திருக்கேன்னா, நாங்கள் நாதியற்று போனோம் ஈழத்தமிழர்கள், இவ்வளவு பேரை கொண்டுட்டாங்க, நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு இதுதான் கோயில், இதுதான் தேவாலயம், இதுதான் மசூதி, இந்த மனச்சாட்சியின் கதவுகளை தட்ட நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொன்னேன். ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு நான் கேட்டேன், கொசாவாவிலே 80 முஸ்லீம் எலும்புக்கூடுகளை கண்டு வெளியே எடுக்க வைத்து அந்த கொடுமையை உலகத்தின் கவனத்துக்கு நீங்கள் தானே கொண்டு வந்தீர்கள். அதற்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசர்ச், எமினன்ட் பர்சன்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு ஒரு டீமை அனுப்புனீங்கல்ல கொசாவாவுக்கு, அதே டீமை ஜாஃப்னாவுக்கு செம்மணிக்கு அனுப்புங்க. 450க்கு மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிங்கள சிப்பாயை கோர்ட்டில் சொல்லிட்டான், விலங்கு போட்ட நிலையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க. இது எலும்பு கூடுகளை தோண்டி எடுக்க சொல்லுங்கள். 15 நாள்ல அதே டீமை அனுப்புனாரு. செம்மணி புதைகுழிகளில் இருந்து எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டன. இதற்கு காரணமானவன் வைகோ. எங்கேயாவது நான் அதை தம்பட்ட அடிச்சிருக்கிறேன்? அதை போல நான் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து மிசாவில் வெளியே வந்து கலிங்கப்பட்டிக்கு போறேன். மணி 10:30 ஆயிடுச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. 10 மணிக்கு மேலே மைக் வைக்கக்கூடாதுன்னு போலீஸ் வந்து மைக்கே விடலை, அனுமதிக்கலை. ஊரே திரண்டு நிற்காங்க. எங்கள் ஊரில் ஆணும் பொண்ணும், பக்கத்து கிராமம் பட்டிக்காடு, கோயில்பட்டி மந்தையிலேருந்து 10-50-100 டிராக்டரில் ஆள்க. அந்த கூட்டத்தில் 3/4 மணி நேரம் மைக் இல்லாமல் அந்த மொத்த கூட்டத்தின் காதில் விழுகிற விதத்திலே நான் பேசினேன். அதுபோல் இன்னொரு தடவை நான் பேச முடியாது. இன்னொரு பேச்சு 1989 பிப்ரவரி 15 என்னை பேச வைத்து விட்டு பக்கத்திலே இருந்தவர் மாபெரும் தலைவர் பிரபாகரன் பக்கத்திலே கிட்டு, இடம் அடர்ந்த வன்னி காடு. நான் பேசி முடிச்சிட்டு வந்தேன். அடுத்த கூட்டத்தில் வியட்நாம் யுத்தத்தை பற்றி அண்ணன் பேசுவார்னு அறிவிச்சிட்டார். வந்து பங்கர் உள்ள வந்துட்டோம், நிலவரைக்குள்ள. பூமிக்கடியில் அவங்க வெறும் நிலத்தில் தான் நின்னாங்க. நிறைய செல் அடித்தா செத்து கீறிட்டு போயிடும். இப்போ பூமிக்கடியில் நிலவரை தோண்டி அது கிட்டுக்காக வச்சுருந்தாங்க. அதை யூஸ் பண்ணலை அவர். ஒரு 10 அடி ஆழத்துக்கு கீழே பலகை போட்டிருக்கும், மேலே மண். அதுக்கும் 10 அடிக்கு கீழே தலைவர் இருந்தாங்க. இந்த நிலவரைக்குள்ளே எனக்கு ஒதுக்கி இருந்தாங்க. என் பக்கத்திலே நேரம் 3 பேர் புலிகள் ஆயுதத்தோடு இருப்பாங்க. இந்த நேரம் தாக்குதல் வரலாம். அப்பொழுது என்னை கூட்டி போய் சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் இன்னைக்கு மலை போல இருந்த கோலியாத்தை டேவிட் அடித்ததை அழகாக சொன்னீங்கண்ணே. டேவிட் எப்படி கோலியாத்தை அடித்தாங்கிறது இன்றைக்கி பேச்சில் இருங்க, நல்லா சொன்னீங்கண்ணே. அதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குண்ணே. டேவிட் எப்படி கோலியாத்தை அடித்தாங்க, அதில் ஒரு டெக்னிக் இருக்குண்ணே. என்ன தம்பி சொல்லுங்கண்ணே. எவ்வளவு பெரிய வலிமையான படையிலும் எங்கோ ஒரு சின்ன ஒரு ஓட்டை உடசல் இருக்கும். நீங்கள் அக்கிலீஸு அவனுடைய தாய் ஜீவ தண்ணீரிலே முக்கி எடுக்கிற போது அந்த உடம்பில் எந்த ஆயுதம் பட்டாலும் உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிற போது அந்த குதிங்கால் கைக்குள்ள இருந்ததுனால தண்ணி அந்த குதிங்காலில் படலை அக்கிலீஸுக்கு. அதனால் அங்கே தான் அவனுடைய உயிர் போயிடும். அங்கே தாக்கினா கடைசி சண்டையில் ட்ராய் எரியும் போது அவன் பாரிஸ் விடுத்த அம்பு அந்த குதிகாலில் தான் போய் நுழையும் அம்பு. அதனால தான் யாருக்காவது ஒரு பலவீனமான ஒரு நிலைமை இருக்குது, பலவீனமான குணம் இருக்குது, பலவீனமான பகுதி இருக்குன்னா தட் இஸ் ஹிஸ் அக்கிலீஸ் ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர் சொல்கிறாரு தலைவர், கோலியாத் புல் கவசம் போட்டிருந்தானே, தலைக்கவசம், இங்கே கவசம், இங்கே கவசம், மார்பு கவசம், உடம்பெல்லாம் கவசம்னு. அந்த தலைக்கவசத்துக்கும் இதுக்கும் இடையில இடைவெளி இருக்குல்லண்ணே, இந்த பொறுத்து. இவன் டேவிட் வந்து கவன்கள்ல அந்த பொறுத்தில் அடித்தான். அது பட்ட உடனே செத்து கீழே விழுந்தான். அது மாதிரி எந்த படையிலும் எங்கே அடித்தா இது பண்ணலாங்க. அதைத்தான் அருண் சிங் சொன்னார், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸு. ராஜீவ் காந்தியோட டூன் ஸ்கூலில் படித்தவர். ஆனால் அருண் சிங் பாஸ் பண்ணிட்டார், ராஜீவ் காந்தி பாஸ் பண்ணலை, தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் சொன்னார் என்கிட்ட, ஏசியாவில் பிரபாகரனுக்கு நிகரான மிலிட்டரி ஜீனியஸ் இதுவரைக்கும் கிடையாது. மாவோவும் ஏசியா தானே, ஜாப்பனீஸும் ஏசியா தானே.
கொரியன்ஸும் ஏசியா தானே. அப்படிப்பட்ட அங்க பேசின பிறகு கரும்புலிகள் பாசறைக்கு என்ன அனுப்பினாரு. அது 20ஆம் தேதி, பிப்ரவரி 20ஆம் தேதி கரும்புலிகள் மத்தியிலே பேசினேன் பயிற்சி பாசறையில். மறக்க முடியாது. 21 பிரியாவிட நிகழ்ச்சி. தலைவர் பிரபாகரன் பேசி என்னை பேச வைக்கிறாங்க. அது யூடியூப்ல பாருங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து குண்டு வீச்சு செல்லு நிறைய அடிக்கிறாங்க. லைட் வெளிச்சம் நேரம் ரொம்ப வெளியே தெரியுது. டியூப் அவங்க அங்கேயே ஒரு இது வச்சு டியூப் லைட்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கூட்டத்தை சீக்கிரம் முடிச்சிருவோம், ரொம்ப செல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு உடனே தலைவர் நிறுத்த சொன்னாங்க. நான் வந்து அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு அந்த இரவில் அவரோடு இருந்துட்டு மறுநாள் காலையில் வழி அனுப்பி வச்சாங்க. அவரை நாங்கள் பார்த்தது அப்போ பார்த்தேன். தோழர்களே, ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள். புலிகள்னு சொல்லி கைதட்டினா போதாது. பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். பொம்பளை பிள்ளைய இருக்க வீட்டில் புலிகளை வச்சுட்டு பத்திரமா இருப்பாங்கன்னு நம்பி எங்கேயும் போகலாம். என் வீட்டில் பையங்க ஊரில் இருந்தாங்க, 37 புலிகள் காயப்பட்டுங்க. அம்மா ஒரு வருஷம் வச்சு சோறு போட்டு மறந்து போட்டுச்சு. நம்ம பிள்ளையை காப்பாற்றினவங்கன்னு எங்கள் வீட்டில் இருந்தாங்க. நான் எங்கேயோ சுற்றிட்டு வருவேன். மாடியில் 5 பையங்க இருந்தாங்க. சுரேஷ் மாஸ்டர் உட்பட. சுரேஷ் மாஸ்டர் முக்கியமான ஆள், அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. காய்ச்சல்னாங்க. என் துணைவியார் போய், எப்போ உங்களுக்கு உங்கள் நாட்டு முறைப்படி எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள், ரசம் அப்படி செஞ்சு கொண்டு கொடுப்பாங்க. கொக்கோ கோலா குடிக்க மாட்டாங்க, சிகரெட்டு குடிக்க மாட்டாங்க, பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அதனால தான் பிரசல்ஸில் நான் கேட்டேன், ஒரு சேலஞ்சு விட்டேன். இதுவரை விடுதலை புலிகள் எங்காவது ஒரு சிங்கள பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததுண்டா? அப்படி சொல்லி நிரூபிக்கப்பட்டால் நான் ஈழத்தை பற்றி பேசுவதை விட்டு விடுகிறேன். ஆகவே உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். நான் எலெக்ஷனை பத்தி எல்லாம் நினைக்கல, பார்லிமெண்ட் எலெக்ஷனை பத்தி எல்லாம் நினைக்கல. எங்க கட்சிக்கு வந்து வேலை செய்யணும்னா நான் கேட்கல. முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் சுதந்திர பறவைகள், சிறகடித்து செல்லுங்கள். விருப்பம் உங்க ரொம்ப பிரியம் இருக்கிற கட்சியிலன்னா அந்த கட்சியில போய் வேலை செய்யுங்க. வேண்டாங்கள, எனக்கு மதிமுக தான் பிடிச்சிருந்தா அது உங்க விருப்பம். ஆனால் உங்களை ஒரு சிறிய கூட்டுக்குள் அடைத்து பார்க்க நான் விரும்பவில்லை. எங்க தோழர்களுக்கு கூட வருத்தமா இருக்கலாம், எதை கேட்டாலும் ஒரு வில்லங்கமா என்னத்தையாவது பேசுவார்கள். நான் என்னை கடந்து பார்க்கிறேன், என் வாழ்நாளை கடந்து பார்க்கிறேன். இதே தேவர் ஹாலில் 36 வருஷத்துக்கு முன்னால் அண்ணன் அன்பில் கொண்டு வந்து என்னை பேச வைத்தார். ஜனவரி 16ஆம் தேதி பொங்கல் விழாவுக்கு 1978 ஜனவரி 16 இதே தேவர் ஹாலில் நான் வந்து பேசினேன். கட்டடம் இப்படி போல புதுமைப்படுத்தப்படாத காலம். அந்த வருடம் இந்திய எதிர்ப்பு மாநாட்டின் திறப்பாளராக நான் இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பத்தினாலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டினுடைய திறப்பாளராக நான் பேசினேன். தினமணி ஆசிரியர் AN சிவராமன் மேடையில் வந்து எனக்கு கை கொடுத்தார். இருதயத்திலிருந்து பேசினேன். நான் என்னை கடந்து பார்க்கிறேன். எனக்கு நண்பகல் முடிந்து விட்டது. I have crossed mid-noon. நான் உங்களை பார்க்கிறேன். என் தோழர்கள் என்னோடு வந்து போராடுகிறவர்கள். நான் அடுத்த தலைமுறையை பார்க்கிறேன். அண்ணா இல்லை, பெரியார் இல்லை. நம்முடைய காலத்திலிருந்து அவலம் நேர்ந்து விட்டது. ஈழத்தில் கொடுந்துயர் நடந்து விட்டது. உலகில் எங்கேயுமே நடக்காது. 7 கோடி பேர் பக்கத்தில் 18 கோள் தொலைவில் இருந்தும் ஒரு இனம் அழிக்கப்படுகிற அளவுக்கு இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றார். கரிகாலனாக, ராஜராஜனாக, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனாக, இமயத்தில் முடிதனிலே கொடி உயர்த்திய சேரன் செங்குட்டுவன் வழிவந்தவனாக, வீரம் நிறைந்தவர்களாக நீங்கள் வாருங்கள். உங்களை போன்ற தமிழகம் எண்ணிக்கை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? 40 பேரோடு தான் குரு கோவிந்த சிங் சாம்கூர் யுத்தத்துக்கு போனார். வெறும் 40 பேர், எதிரில் பல்லாயிரக்கணக்கான படைகள். தோழர்களே, இது வரலாறு. 10th குரு கோவிந்த சிங்கின் வரலாறு. அந்த வரலாற்றில் அவருக்கு 4 பையங்க யுத்தத்துக்கு அனுப்புறார். 2 பையங்களும் அவருக்கு தகவல் வருது, 2 பையங்களையும் கொண்டுட்டாங்க. 2 பையங்களையும் கொண்டுட்டாங்க. அடுத்து 2 பையன், ஒருத்தருக்கு 9 வயசு, ஒருத்தருக்கு 7 வயசு. அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு, மனைவி குழந்தைகளை விட்டுட்டு அவர் வந்துட்டார். அவரோட மொத்தமே 40 பேர். செய்தி வருது, சக்கரவர்த்தியின் இராணுவம் அவர்களை சுற்றி வளைத்ததில் அந்த 9 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளை அவங்கள கொன்னுட்டாங்க. அம்மாவும் செத்து போச்சு, மனைவி செத்துட்டாங்க, 2 குழந்தைகளும் செத்துட்டாங்க. அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க,
குரு கோவிந்த் சிங் கிட்ட. இஸ் எ கிரேட் போயட், பெரிய கவிஞன். அவன் சொல்றான், ஒரு பெரும் தீயை நாம் வளர்க்கிற போது சில கங்குகள் தெரித்து விழுவது, சிலவை கருகுவது நடக்கத்தானே செய்யும். அதை பத்தி நாமே கவலைப்படணும். மொத்தமே 4 பையங்க. யுத்தகலத்துக்கு இவரே அனுப்பி 2 பேர் யுத்தத்தில் செத்து போயிட்டாங்க. சின்ன பிள்ளைகளை போய் கொண்டு போட்டான். செய்தி வருது, பெரும் தீயை, விடுதலை தீயை நாம் பற்ற வைக்கிற போது சில கங்குகள் தெரித்து விடும், சிலது கருகித்தான் போகும். கவிதைங்க, அது கவிதை எழுதுறான். அப்பதான் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சொல்றேன், train a sparrow to hunt the hawk. வல்லூரை வீழ்த்துவதற்கு, வேட்டையாடுவதற்கு சிட்டுக்குருவிக்கு பயிற்சி கொடு. train the sparrow to hunt the hawk. கழுகை வல்லூரை வீழ்த்துவதற்கு சிட்டுக்குருவிக்கு பயிற்சி கொடு. நான் அந்த வேலையில் தான் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறேன். Sign one man to fight a legion. அணிவகுத்து வருகிற ஒரு சேனையை எதிர்த்து யுத்தம் செய்ய ஒருவனுக்கு பயிற்சி கொடு. 28 பேரோடு தான் வன்னிக்காட்டுக்குள்ளே பிரபாகரன் போனார். 300 பேர் தான் ஸ்பார்ட்டாவிலே, தெர்மாப்ளேயிலே தங்கள் வீரத்தை நிலைநாட்டினார்கள். அவர்கள் போகிற போக்கிலே, அவர்கள் செத்ததற்கு பிறகு, எங்கள் மீது கேடயங்கள் கிடந்தன, இந்த வழியாக போகிற பிரயாணிகளே போய் ஸ்பார்ட்டாவுக்கு சொல்லுங்கள், தங்கள் கடமையை முடித்துவிட்டு தெர்மாப்ளேயில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஸ்பார்ட்டாவிலே போய் சொல்லுங்கள் என்று சொன்னது இன்றைக்கும் கல்வெட்டிலே இருக்கிறது. இந்த 300 படத்தை போட்டு பாருங்க. 300 படம், இட்ஸ் எ ஹிஸ்டரி. தெர்மாப்ளே வார் போட்டு பாருங்க. உமர் முக்தாரை போட்டு பாருங்க. மதரசா பள்ளியிலிருந்து அந்த வயசில் ஆயுதம் ஏந்தினான், வார்ப்பித்தான். ஆகையினால் கொட்டப்பட்ட ரத்தத்தின் மீது ஆணை ஏற்போம், கொல்லப்பட்ட வீர தமிழர்களான ஈழத் தமிழர்கள் தந்த ஆவியின் மீது ஆணை ஏற்போம். நீங்கள் ஒருவர் பலராக முடியும். நேற்றுக்கு நான் அந்த கவிதையை சொன்னேன். சொல்லிட்டு இந்த கவிதையில் ஒரு வார்த்தையை மாற்றி இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் படித்த பெரிய அறிவாளிகள், லிட்ரரி ஜீனியஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. வைகோ என்னடா செல்லி கவிதையை மாற்றிட்டான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. செல்லி கவிதையில் ரைஸ் லைக் லயன்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர்னு எழுதுனா, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்டு லயன். ஏன்னா சிங்கள கொடியில் இப்போ லயனை வச்சிருக்கிறதுனால நான் லயன்கிற வார்த்தையை சொல்ல விரும்பலை. ரைஸ் லைக் டைகர்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். ரைஸ் லைக் டைகர்ஸ் ஆஃப்டர் ஸ்லம்பர். தூக்கத்திலிருந்து எழுகின்ற வேங்கை புலிகளை போல எழுங்கள். Throw your chains to earth like dew. மேலே விழும் பனித்துளிகளை உதறுவதை போல உங்கள் மீது பூட்டப்பட்ட விலங்குகளை உடைத்து மண்ணில் எரியுங்கள். which have fallen on you in sleep. நீங்க தூங்கும் போது விலங்க போட்டுட்டான். ye are many, they are few. அதை போல தம்பிகளே, நீங்கள் ஒரு இளைஞன் 100 பேரை தயாரிக்கலாம். கட்சிக்கல்ல, ஓட்டுக்கல்ல, பம்பரத்துக்கல்ல, இந்த உணர்வை விதைக்க நீங்கள் இந்த உணர்வை எடுத்து செல்லுகின்ற you should be the torch bearers of ஈழம். நம் வாழ்நாளில் இதை பார்க்க வேண்டும். அரசியல் அல்ல, நீங்கள் எல்லோரும் உணர்வு படைத்த மாணவர்கள். நான் சொன்ன கேசட்டுகளை போட்டு பாருங்க. இதை நாம் மன்னிக்கலாமா? நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம் உண்டா? நாம் கரிகாலன் பெருமை பேசுவதா, கல்லணையை பேசுவதா, பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பேசுவதா, தலையாலங்கான வெண்ணி பரந்தலையை பற்றி உச்சரிப்பதா? இல்லை. ஆகவே இந்த தலைமுறையில் நீங்கள் சாதியுங்கள். என் வாழ்நாளில் அதை பார்க்க வேண்டும். சுதந்திர தமிழீழம் மலர்வதை இந்த கண்கள் மூடுவதற்கு முன்பு, இந்த நாசியிலே சுவாசம் அடங்குவதற்கு முன்பு நான் அதை பார்க்க ஆசையோடு இருக்கிறேன். அது நடக்கும். இவ்வளவு நாள் வேட்கை உங்களை போன்ற மாணவர்களை பார்ப்பது. நீங்கள் நினைத்தால் ஒரு கல்லூரியில் ஒரு பேச்சாற்று நிறைந்த மாணவன் பேசும்போது 1000 பேரும் அவனை சூழ்வார்கள். அவன் தான் அவங்களுக்கு ஹீரோ. நீங்க சொல்லலாம், வீடியோ இன்டர்நெட் வந்திருக்கலாம், வெப்சைட் வந்திருக்கலாம், என்ன வந்தாலும் சரி, என்ன நீங்க விசுவல் மீடியா இருந்தாலுமே அந்த எழுத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த நியூஸ் பேப்பருக்கு இன்னும் வேல்யூ இருக்குல்ல, அந்த புக்குக்கு இன்னும் வேல்யூ இருக்குல்ல. அதுபோல இந்த பேச்சு ஆற்றல் என்பது மனித மனங்களை ஆகர்ஷித்து ஈர்க்கக்கூடியது, காந்த கல்லாக இழுக்கக்கூடியது.
இந்த பேச்சு கலை உங்களிடம் இருக்கிறது, அது இந்த இன விடுதலைக்கு பயன்படட்டும். நான் நினைச்சா நிறைய சொல்லலாம். ஊழலற்ற அரசியலை வென்றெடுக்க, தாய் தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க பாருங்கள். நான் எதுவுமே சொல்லலையே. அதெல்லாம் நீங்களே செய்வீங்க. என் இலக்கு ஒன்றுதான், இந்த கொடுமைகள் செய்து இனத்தை அழிப்பதற்கு இத்தனை பேரை கொன்றவனை கூண்டிலே நிறுத்தி அந்த கூட்டத்தை வெளியேற்றி அந்த மக்கள் எந்த சுதந்திர தமிழீழத்தை சுவாசிக்க ஆசைப்பட்டார்களோ அதை நாம் உருவாக்கி காட்டுவோம். அந்த பொறுப்பு இளைய தலைமுறைக்கு உண்டு. அதை செய்து காட்டிய ராஜேந்திரன் ஒரு மாணவர் தலைவர், கல்லூரி மாணவ பேச்சாளர். அதனால்தான் அவர் கவர்ந்து இழுக்கப்பட்டார். இதை அருமையாக நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தடுத்தும் நடத்துவார்கள். எனக்கு என்னன்னா, இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு ஒரு ஒழுங்கு எங்கள் இயக்கத்தில் இருக்கிறது என்றால் நான் பெருமைப்படுகிறேன். இந்த ஒழுங்கை நான் கடைப்பிடிப்பதில்லை, என் தோழர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். இப்படி ஒரு இயக்கத்தை, கட்டுப்பாடு உள்ள இயக்கத்தை காண முடியாது. சரி, எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் எந்த களங்களிலும் எந்த களங்களிலும் நின்று ஜெயிக்கின்ற முழு மன வலிமையோடு இருக்கிறோம். ஏன்னா பத்திரிகையாளர்கள் 1.5 மணி நேரமாக உட்கார்ந்துருக்காங்க. என்னடா ஏதாவது எலெக்ஷன் டைமாக இருக்குது, ஏதாவது ஒரு லைன் விடுவாரான்னு பார்த்தா ஒன்றையும் காணும். தம்பிகளை வச்சுட்டு சொல்லக்கூடாது. உங்கள் பெற்றோர் கனவுகளை நனவாக்குங்க. தம்பிகளே, இது இந்த அடோலசன்ட் ஏஜ் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆபத்தான வயசு. புறக்கவர்ச்சிகள் இழுக்கும். ஆமாம், இருக்கும் இல்லை, இந்த நேரம் தான் கவனமாக இருங்க. ஆனாலும் உங்கள் பெற்றோர்கள் கனவுகளை நனவாக்குவது மட்டுமல்ல, இயற்கை தாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சொல் ஆற்றல் இந்த இன விடுதலைக்கு பயன்படட்டும். உடல் நலம் லேசாக பாதிக்கப்பட்டாலும் உடனே மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறர் துன்பப்பட்டால் உதவுங்கள். பிறர் கண்ணீரை துடையுங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உங்கள் ஆதரவு கரங்களை கொடுங்கள். சாதியின் பேரால சண்டை போடுறது கல்லூரியிலேயா? ரொம்ப வருத்தமாக இருக்கு. தம்பிகளை ரொம்ப பிரியமாக நேசிக்கிறேன். பஸ்ஸில் போகும்போதா சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது. லட்சக்கணக்கான மாணவர்களில் ஒரு 50-100 பேர் தானே இதை செய்கிறாங்க. அது பத்திரிகையில் வரும்போது லட்சோபலட்சம் மாணவர்கள் இருக்காங்களே, மொத்தமாக இதில் ஈடுபடுறது அதிகபட்சம் 100 பேர் இருப்பாங்க. நான் படிக்கிறப்ப என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. நான் பியூசியில், அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸு, அப்புறம் பிரசிடென்சியில் எம்ஏ, அப்புறம் லா காலேஜ், ஒன்றும் தெரியாது. அநாகரிகம்னு நினைப்போம். சாதி மதம் தெரியாது. ஆகவே இந்த நாட்டின், தமிழகத்தின் எதிர்காலத்தை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக, தமிழ் இன விடியலை, தமிழ் ஈழ விடுதலையை மீட்டெடுக்கக்கூடியவர்கள், தரணியிலே தமிழர்கள் ஒரு உயர்ந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் நிலை காட்டக்கூடிய நம்முடைய சொத்துக்களாகிய அந்த கருவூலங்களை காக்கின்றவர்களாக நீங்கள் திகழ வேண்டும். பத்திரமா ஊருக்கு போய் சேருங்க. இன்னும் பரீட்சையில் படித்து நல்லா மார்க் வாங்கி வெற்றி பெறுங்க. தோத்தா கவலைப்படாதீங்க. இதை சொல்றதுக்கு வைகோவை தவிர வேற யாருக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா எனக்கு தோல்வியே கிடையாது. தோக்கிறது நினைக்கிற ஃபைட்டர் இல்லை நான். எனக்கு என்ன தோல்வி? அப்படி நினைச்சிட்டு போவோம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். பேச்சு போட்டியில் சொல்ல விட்டு போச்சுன்னா 7 நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப போய் பேச முடியாது. ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தில் ஒன்று சொல்ல விட்டு போச்சுன்னா திரும்ப சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு கலைஞனை ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தப்பு பண்ணிட்டா அதை சுட்டி காட்டக்கூடாது. அதுபோல் நான் கட்டின வீட்டுக்கு குத்தம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எல்லாரும் அருமையாக பேசுனீங்க. ஏன்னா மன்றோ சிலை இருக்கு சென்னையில், அது மாதிரி ஒரு சிலையே கிடையாது. ஆனால் அந்த சிலையை வடித்த சிற்பியிடம், என்னப்பா சிலையை வச்சாச்சு, சேடில் நீ அதில் போடலையேன்னாங்க. சேனம் அதில் இல்லை. அவன் தற்கொலை பண்ணி இறந்துட்டான் மறுநாள். அவனுக்கு அது இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே நினைச்சான். சில நேரத்தில் எது முக்கியமோ அது நான் உண்மையான சொல்கிறேன். நான் பேச நினச்சிட்டு வந்தது வேற. நான் அதில் இன்னொன்று சரின்னு அது வேறு பக்கம் டாபிக் போயிடுச்சு.
வழக்கமான சம்பிரதாய முறைப்படி நன்றி சொல்றதெல்லாம் இல்லை. ஆனால் கடலுக்குள் இருக்கிற முத்து சிப்பிக்குள்ளேயே கிடந்தா வெளியே தெரியாது. மூச்சடைக்கு கடலிலே மூழ்கி அதை வெளியே கொண்டு வந்தால் தான் தெரியும். அதுபோல இதை வெளியே கொண்டு வந்தவர் செந்தில் அதிபன். ராயல்டி கோஸ் டு ஹிம். I will fail in my duty if I do not express my hearty gratitude. என் நன்றியை தெரிவிக்காவிட்டால் என் கடமை தவறியவன். நான் பேசியதை நான் மறந்துட்டேன். அவர் ஒவ்வொரு வாரமும் சங்கொலியில் எழுதினார், அதை தொகுத்தார், அதை முறைப்படுத்தினார், அதை புத்தகமாக்கினார். இன்றைக்கு 1280 மாணவர்கள் பேச்சு போட்டியிலே கலந்து கொள்கிறார்கள். எத்தனை ஆயிரம் மாணவர்கள் அதை படித்திருப்பார்கள். இந்த மொத்த பெருமையும் மின்னலை போல அவருடைய பேச்சில் உணர்ச்சி பாயும், எழுத்திலும் அப்படித்தான். அதனால்தான் அவர் தமிழ் ஈழ வாழ் ஏந்தி. அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எதையும் எதிர்பாராது இந்த இயக்கத்துக்கு பாடுபடுகிறவர். இந்த புத்தகம் அவருக்கு உரியது. இதை வடிவமைப்பதற்கு முழுமையாக முயற்சி எடுத்துக்கொண்டது தம்பி அருணகிரிநாதன், என் உதவியாளர். அவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். என் 3 புத்தகங்கள் வருகிற 11ஆம் தேதி விகடன் பிரசுரம் சென்னையில் வெளியிட்டதற்காக சென்னையில் வெளியீட்டு விழா நடக்கிறது. காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழறிவு மணியன் தலைமை தாங்குகிறார். ஒரு புத்தகம் வெல்லும் சொல், அதை வெளியிடுகிறவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான சிற்பி பாலசுப்ரமணியம். அதை பெற்றுக்கொள்ளுகின்றவர் எழுத்தாளர் மதுரா ஆனந்த விகடன், கலைமகள் அனைத்திலே தொடர் நாவல் இதுகளெல்லாம் முதல் பரிசு பெற்றவர், மறுமலர்ச்சி திமுக இலக்கிய அணியினுடைய தலைவர். இன்னொன்று புரட்சி கதிர்கள். இது சிறையில் நான் எழுதியது, வெளியிலும் வந்து எழுதியது, என் மனதுக்கு பிடித்த புரட்சியாளர்களை பற்றி. இந்த நூலை வெளியிடுகிறவர் புகழேந்தி தங்கராஜ், பெற்றுக்கொள்ளுகிறவர் திருமுருகன் காந்தி. இன்னொன்று வேலூர் சிறையில் இருந்த பொழுது அறிஞர் அண்ணாவை பற்றி எழுதிய என் அண்ணா எனும் புத்தகம். இதை வெளியிடுகிறவர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் வேலூர் விஸ்வநாதன். பெற்றுக்கொள்ளுகிறவர் இங்கே உரையாற்றினாரே பேராசிரியை பத்மலட்சுமி. கண்டிப்பாக வரணும்னு சொல்லலை, இதுக்கே நீங்கள் சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க. நடக்குதுங்கிற ஒரு தகவல். ஒரு புத்தகம் வெல்லும் சொல், இன்னொன்று புரட்சி கதிர்கள், இன்னொன்று என் அண்ணா. இது 11ஆம் தேதி செப்டம்பர் சனிக்கிழமை மாலையில் அண்ணாமலை மன்றத்தில் திருச்சி லோகநாதன் மகன் மகராசன் இசையோடு பாடலோடு தொடங்குகிறது. மீண்டும் செந்தில் அதிபனுக்கு நன்றி.